மினி உலகக்கோப்பை என்று அழைக்கக்கூடிய ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியின் மிக முக்கியமான போட்டி இந்தியா பாகிஸ்தான் மோதுறதாங்க. இந்த போட்டி இங்கிலாந்து எட்ஜஸ்டன் மைதானத்தில் இந்திய நேரப்படி 3 மணிக்கு தொடங்குது. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்தியா பயங்கர ஸ்ட்ராங்காகவே இருக்கு. இருக்கிற 15 பேருமே நல்லா விளையாடுறதுனால யார் ஒரு 11 பேரை செலக்ட் பண்ணுறது ஒரு ஸ்வீட்டான ஹெட்டேக்னே சொல்லலாம் நம்ம விராட் கோலிக்கும் அனில் கும்ப்ளேக்கும். இதில் வந்து 11 பேரை யார் சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரும் எதிர்பார்ப்பாகவே இருக்குது. நம்ம ஷிகர் தவான், ரோஹித் சர்மா, அப்புறம் யுவராஜ் சிங், மகேந்திர சிங் தோனி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டிங் லைனப்பாகவும் பவுலிங்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேட்டிங்கோட பவுலிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லாருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஸோ ஒரு இந்தியன் டீம் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீம் இருக்குது. பாகிஸ்தான் டீம் பார்த்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தானில் ஷாயிப் மாலிக், முகமது ஹஃபீஸ், முகமது அமீர் இவங்க 3 பேரை தவிர பாக்கி யாரும் இருக்காங்கன்னே நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம 2 பேருமே அடிக்கடி மோதிட்டு இருந்தால் தான் பாகிஸ்தான் பிளேயர்ஸை பற்றி நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம அடிக்கடி மோதுறதே கிடையாதா, அதனால பாகிஸ்தானில் யார் விளையாடுறாங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியல. இந்த மொத்தமே 3 பேர் தான் நம்மளுக்கு தெரிஞ்ச முகம். இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது, ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கு இது ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அந்த 4 பேர் 3 பேர் தவிர பாக்கி எல்லாருமே ஒரு புதுமுக வீரர்கள். அவங்க வந்து ஒரு இந்தியாவோட ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டில் மோதும் பயங்கர ப்ரெஷராக இருக்கும். அவங்க வந்து இந்த ப்ரெஷரை எப்படி கோப்பப் பண்ணுவாங்க அப்படிங்க வந்து தெரியல. ஸோ இது இந்தியாவுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். இந்தியாவுக்கு இது மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 3 பேர் மட்டும் தான் நம்மளுக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸ். பாக்கி எல்லாருமே வந்து ஒரு அறிமுக வீரர். அவங்க எப்படி பவுலிங் போடுவாங்க, அவங்க எப்படி பேட்டிங் பண்ணுவாங்க, அவங்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது வந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து மைனஸ் பாயிண்டாக பார்க்கப்படுது. ஐசிசி உலகக்கோப்பை, T20 உலகக்கோப்பை இதில் பாகிஸ்தானோட மோதுற எல்லா போட்டியிலுமே இந்தியா ஜெயிச்சிருக்கு. ஆனால் சாம்பியன்ஸ் டிராஃபியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம 3 முறை பாகிஸ்தானோட மோதிருக்கோம். அந்த 3 முறையில் பாகிஸ்தான் 2 போட்டி வெற்றி பெற்றிருக்கு, நம்ம ஒரு போட்டியில் தான் வெற்றி பெற்றிருக்கோம். ஸோ அந்த ஒரு ரெக்கார்டை வந்து மாற்றுறதுக்கான நல்ல சான்ஸ் இது இருக்குது. இப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் ரொம்ப வருஷம் கழிச்சு மோதுறாங்க. கடைசியாக 2015 வேர்ல்ட் கப்ல மோதுனாங்க, அப்புறம் T20 வேர்ல்ட் கப்ல மோதுனாங்க 2016. அதுக்கப்புறம் இப்போதான் விளையாடுறாங்க. ஸோ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பத்தி நம்ம ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். நிறைய மேட்ச் வந்துட்டு இங்கிலாந்துல வந்துட்டு நடந்துட்டு இருக்கனால அவங்களோட கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ மழைனால நிறைய மேட்ச் வந்துட்டு கேன்சல் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் வந்துட்டு கேன்சல் ஆகக்கூடாது. கேன்சல் ஆகாமல் நடந்துச்சுன்னா நல்லா விறுவிறுப்பாக இருக்கும். நம்ம இந்தியா பாகிஸ்தான் ரசிகர்கள் இல்லாமல் உலக ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு மேட்ச் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச். இது நல்லபடியாக நடக்கணும். நடந்து இந்தியா வந்துட்டு இதில் ஜெயிக்கணும். இந்தியா வந்துட்டு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வந்துட்டு தக்க வச்சுக்கணும். தோனி பண்ணாதான் கோலியும் பண்ணணும். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து ரொம்ப இன்னைக்கு நடக்க போகுது. அதனால் நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கோம். இன்னைக்கு கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரெய்னி சீசனாக இருக்கு. அவங்க விளையாட போகிற மேட்ச் ஸ்டேடியம்னா, அதனால் இந்த மழை வந்து எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டை கெடுத்துடக்கூடாதுன்னு நாங்கள் ரொம்ப வேண்டிக்கிறோம் காட்டை. மழை பெஞ்சு நிறைய மேட்ச் தடை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ பயிற்சி இடத்துல கூட இந்தியா அமோக வெற்றி பெற்றுட்டு இருக்கு. அதே மாதிரி பாகிஸ்தானோட ஜெயிச்சிச்சுன்னா எல்லா ரசிகரும் சந்தோஷப்படுவாங்க. நம்ம பொதுமக்கள் அனைவரும் இந்தியாவை சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க எப்போதுமே. இந்த போட்டியில் இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கு. என்ன ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் நம்ம நல்லா விளையாண்டோம்னா நிச்சயமா இந்தியா தான் வெற்றி பெறும். அதுதான் நம்ம ரசிகர்களோட எதிர்பார்ப்பும் கூட.